குருவே சரணம். உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டுமா அல்லது இழந்த பதவியை மீண்டும் பெற வேண்டுமா? அப்படியென்றால் நீங்கள் வணங்கிட வேண்டிய பதவி தரும் பரமன் திருக்கோலம் இதுதான். நம் பொருட்டு ஈன்ற தந்தையை எரிந்த உனக்கு இனி நாமே தந்தையாவோம் என சிவபெருமான் விசாரசருமருக்கு அருளிய புராண வரலாற்றினை அறிவோம். தமது கொன்றை மாலையை சண்டிக்கு சூட்டி, நாம் உண்ட களமும் உடுப்பனவும் சூடுபனவும் உனக்கே ஆகுக எனச் சொல்லி சண்டீசர் என்ற பட்டத்தினையும் அருளி, எம்மை வழிபட்டோர் பின்னர் உம்மை தரிசித்தாலே சிவாலயத்தினை வழிபட்ட முழுமையான பலனை அடைவார்கள் என்று இறைவனே திருவாய் மலர்ந்து அருளியதாக புராணக்கதை சொல்கின்றது. சிவபெருமானைப் போன்றே திருமுடி, பிறை, ஜடாமண்டலம், குண்டலம், கங்கை ஆகியவற்றை தரித்து அர்த்தநாரீஸ்வரர் ஆகிய முகமண்டலத்துடன் தாமே சிவபெருமானாக காட்சி அளிப்பவர் சேங்கனூர் சண்டிகேஸ்வரர். சண்டீஸ்வரர் முக்தி பெற்ற தினம் தை உத்திரம். இந்த உத்திர நட்சத்திர தினங்களில் இப்பெருமானை அர்ச்சித்து வழிபாடாற்றுவது சிறப்பான மேன்மைகளை தந்திடுவதாக ஐதீகம். தவிர உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் இந்த திருமூர்த்தியை வழிபடலாம். இறைவன் சண்டிக்கு பட்டம் அளித்த நிகழ்வினை சண்டீசானுக்கிரகபதம் என்பார்கள். இத்தகு விசேஷமான திருவடிவத்தினை கங்கை கொண்ட சோழபுரத்தில் தரிசிக்கலாம். சுற்றாலையில் உள்ள தனித்த சண்டீசரை தரிசனம் செய்த பிறகு அங்கிருக்கும் உயர்ந்த சந்நிதி மாடத்தின் வழியாக நோக்கினால் கோஷத்தில் உள்ள இந்த சண்டீசானுக்கிரக கோலத்தினை காண இயலும். இங்கு பெருமானை வணங்கிடுபவர் கங்கை கொண்ட சோழரான ராஜேந்திர தேவர்தாம் என்கிற நம்பிக்கையும் நிலவுகின்றது. உயர்ந்த பதவியை நாடுபவர்கள் இந்த கோலத்தினை வழிபட்டால் அற்புதமான பலன் பெறுவது உறுதி. குருவே சரணம்.